வணக்கம் அஸ்ட்ரா ஸ்டாக் தமிழ் வியூவர்ஸ். ஸ்டாக் மார்க்கெட் சீரீஸில் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற வீடியோ எதை பற்றி அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, இண்டெக்ஸ் ஃபண்ட் அண்ட் இண்டெக்ஸ் ETF-க்கும் உள்ள டிஃப்ரென்ஸ் என்னென்ன அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்க போகிறோம். நம்ம கடந்த சில நாட்களாக இண்டெக்ஸ் இன்வெஸ்டிங் எப்படி பண்ணுறது, இண்டெக்ஸ் இன்வெஸ்டிங்னா என்ன அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்த்துட்டு வந்தோம். இப்போ இது ரெண்டுத்துக்கும் உள்ள டிஃப்ரென்ஸை கொஞ்சம் டீட்டெயில்டாக நம்ம பார்க்கலாம். நீங்கள் ஸ்டாக் மார்க்கெட்டுக்கு பிகினர் இல்லை நியூ இன்வெஸ்டர்னா அந்த வீடியோ கம்ப்ளீட்டாக உங்களுக்காக தான். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி அஸ்ட்ரா ஸ்டாக் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃபார் த டெய்லி அப்டேட்ஸ். இண்டெக்ஸ் ஃபண்ட் அண்ட் இண்டெக்ஸ் ETF இது ரெண்டுமே நிஃப்டி 50 தான் ஃபாலோ பண்ணுது. ஸோ ரெண்டுமே ஒரே ரிட்டர்ன்ஸ் தான் நம்மளுக்கு தரும். ரிட்டர்ன்ஸில் நம்மளுக்கு எந்த விதமான டிஃப்ரென்ஸும் இதில் கிடையாது. ஆனால் ரெண்டுதையும் வாங்குறதுல நம்மளுக்கு காஸ்ட் டிஃப்ரென்ஸ் உண்டு, அதாவது ஃபீஸ் வேரியேஷன்ஸ் இருக்குது. அந்த எக்ஸ்பென்சஸ் பேசிஸில் தான் நம்ம இந்த ரெண்டையும் டிஃப்ரென்ஷியேட் பண்ணி பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு இண்டெக்ஸ் ஃபண்டை காயினில் அசெட் மேனேஜ்மெண்ட் கம்பெனி UTIன்னு சொன்னேன் இல்லையா, இது மூலமாக நம்ம வாங்கலாம். இண்டெக்ஸ் ETF-ஐ பார்த்தீங்க அப்படின்னா ஸ்டாக் மார்க்கெட்லேயே லிஸ்ட் ஆகிட்டு இருக்கோம். நம்ம ஆஸ் அ ஸ்டாக் எப்படி வாங்குவோமோ அது போலவே வாங்கிக்கலாம். அண்ட் செகண்ட் ஒன், இண்டெக்ஸ் ஃபண்டை க்ளோசிங் ப்ரைஸில் தாங்க நம்மளால் வாங்க முடியும். இந்த இண்டெக்ஸ் ஃபண்டு ட்ரேட் ஆகிறது கிடையாது. ஸோ க்ளோசிங் ப்ரைஸில் மட்டும்தான் நம்ம இந்த இண்டெக்ஸ் ஃபண்டை வாங்க முடியும். அதுவுமே அந்த நாளோட மிடில், அதாவது 1:30 PM-க்கு முன்னாடி நம்ம அதை புக் பண்ணணும். அப்படி தான் நம்ம இண்டெக்ஸ் ஃபண்டை வாங்க முடியும். ETF-ல பார்த்தீங்கன்னா 9:15 மார்க்கெட் காலையில் ஆரம்பிக்கிறதுல இருந்து மார்க்கெட் க்ளோஸ் ஆகிற 3:30 வரைக்கும் எந்த டைமில் வேணாலும் வாங்கலாம், விற்கலாம். எந்த ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ்க்கும் பையுக்கோ செல்லுக்கோ ETF-ல கிடையாது. தேர்ட் ஒன், எக்ஸ்பென்ஸ் ரேஷியோ அரௌண்ட் 0.1 to 0.5%, அதாவது இண்டெக்ஸ் ஃபண்டுக்கு. அண்ட் எக்ஸ்பென்ஸ் ரேஷியோ அரவுண்ட் 0.05 to 0.1% ETF-க்கு. எக்ஸ்பென்ஸ் ரேஷியோ அப்படின்னா என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாமா? ஃபார் எக்ஸாம்பிளுக்கு ரெண்டு ஃபண்டு எடுத்துப்போம். நம்ம ஃபண்டு X அண்ட் ஃபண்டு Y அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு ஃபண்டு எடுத்துக்கலாம். ரெண்டு ஃபண்டுலையும் 10,000 நீங்கள் போடுறீங்க. ஃபண்டு Xல உங்களுக்கு எக்ஸ்பென்ஸ் ரேஷியோ 2% அண்ட் ஃபண்டு Yல உங்களுக்கு 1% எக்ஸ்பென்ஸ் ரேஷியோ. அண்ட் ரெண்டு ஃபண்டோட அக்ரிமெண்ட் உங்களுக்கு 20 years நீங்கள் போட்டிருக்கீங்க. இயர்லி 12% ரெண்டு ஃபண்டுமே உங்களுக்கு ரிட்டர்ன்ஸ் கரெக்டாக கொடுத்துட்டு வராங்க. ஃபைனலாக ஃபண்டு X 64,399 உங்களுக்கு ரிட்டர்ன்ஸ் கொடுக்குறாங்க. அண்ட் ஃபண்டு Yல 78,898 உங்களுக்கு கொடுக்குறாங்க. இந்த ரெண்டு ஃபண்டில் உள்ள ஒரே டிஃப்ரென்ஸ் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா எக்ஸ்பென்ஸ் ரேஷியோ, அதுவும் 1% தான். இந்த 1% எக்ஸ்ட்ரா ஃபீஸ் 20 இயர்ஸில் அரவுண்ட் 14,000 உங்களுக்கு டிஃப்ரென்ஸ் காட்டுது. ஸோ இதில் தான் மியூச்சுவல் ஃபண்ட் ஃபீஸ் அதிகமாக இருக்குன்னு நிறைய பேர் உங்களுக்கு சொல்லுவாங்க. சில பேர் என்ன சொல்லுவாங்கன்னா, மியூச்சுவல் ஃபண்டில் இன்வெஸ்ட் பண்ணாதீங்க, உங்களுக்கு நீங்கள் இன்வெஸ்ட் பண்ண கேபிட்டல் அமௌண்ட்டே உங்களுக்கு இல்லாமல் போயிடும் அப்படின்னு கூட சில பேர் சொல்லுவாங்க. அது ஆக்டிவ்லி மேனேஜ் ஃபண்டில் அந்த பர்டிகுலர் மேனேஜர் சரியாக அவரோட ஒர்க்கை பண்ணாமல் இந்த ஸ்டாக்கை சூஸ் பண்ணலாமா சூஸ் பண்ண வேணாமான்னு ஒரு டிசிஷனில் வைக்காமல் க்ரோ ஆகாத ஸ்டாக்கை அவர் சூஸ் பண்ணதுனால அவங்களோட மார்க்கெட் கேபிட்டலே அவங்க இழந்து போகிற அளவுக்கு மியூச்சுவல் ஃபண்டில் நடக்கும். ஆனால் பேசிவ்லி மேனேஜ்டு ஃபண்டில் அப்படி இருக்காது. ஏன் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, இது நிஃப்டி 50 எப்படி ரன் ஆகுதோ அதை பேஸ் பண்ணி தான் ரன் ஆகும். ஸோ இந்த 1% ஃபீஸ் ரொம்பவே உங்களுக்கு ஃபைனல் ரிசல்ட்டில் உங்களுக்கு டிஃப்ரென்ஸ் காட்டும். அண்ட் நெக்ஸ்ட் டிஃப்ரென்ஸ் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, இண்டெக்ஸ் ஃபண்டில் மினிமம் 5,000 இன்வெஸ்ட் பண்ணியே ஆகணும். அதே நம்ம இண்டெக்ஸ் ETF-ல பார்த்தீங்க அப்படின்னா அதுக்கு அவசியம் கிடையாது. ஒரு ஸ்டாக்கோட ப்ரைஸ் என்னவாக இருக்குதோ அது மினிமம் 150 இருந்து ஒரு 1000 rupees இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். நீங்கள் 150 உள்ள ஸ்டாக்கை கூட நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணலாம். அந்த 150 rupeesலேயே நீங்கள் டாப் 50 கம்பெனிஸை கவர் பண்ணிடுவீங்க. நீங்கள் ஈவன் ஒரு ஷேர் கூட வாங்கலாம். அண்ட் லாஸ்ட்டாக இண்டெக்ஸ் ஃபண்டில் எந்த ஒரு லிக்விடிட்டி இஷ்யூவும் கிடையாது. நீங்கள் எப்போ வாங்குறீங்களோ அதே மாதிரி நீங்கள் விற்கலாம். வாங்கினப்போ நீங்கள் 1:30 PM-க்குள்ளே க்ளோசிங் ப்ரைஸில் நீங்கள் புக் பண்ணி வாங்கின மாதிரி செல் பண்ணும் போதும் 1:30 PM-க்குள்ளே நீங்கள் புக் பண்ணி செல் பண்ணணும். ETF பார்த்தீங்க அப்படின்னா அதுவும் அதே மாதிரி தான். நீங்கள் மார்க்கெட் ரன்னிங் ஹார்ஸ் 9:15 to
3:30க்குள்ளே எப்போ வேணாலும் நீங்கள் வந்துட்டு செல் பண்ணலாம். ஸோ நம்ம மியூச்சுவல் ஃபண்டில் ஆக்டிவில் பேசிவில் இடிஎஃப்பில் இன்வெஸ்ட் பண்ணுறதா இருந்தாலும் எதில் நம்ம இன்வெஸ்ட் பண்ணணும், எப்படி நம்மளுக்கு வந்துட்டு ரிட்டர்ன்ஸ் கிடைக்கும், நம்மளுக்கு என்னென்ன மாதிரிலாம் எக்ஸ்பென்ஸ் வந்துட்டு ஆகுது, அதில் எவ்வளோ நம்மளுக்கு நம்மளுடைய சார்ஜஸ்லாம் போக நம்ம கையில் நிற்கும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்து நம்ம ஒரு லாங் டேர்ம் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறது ரொம்பவே நல்லதாக இருக்கும். சேஃபாக ட்ரேட் பண்ணுங்கள், ஹாப்பியாக ஏர்ன் பண்ணுங்கள். ஹாவ் அ நைஸ் டே.